இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 3வது ஆஸ்பெக்ட், இந்த தன்மை, இந்த யோவான் ஸ்நானகனின் 3வது தன்மை. அது 30வது வசனத்தில் இருக்கிறது. இதுதான் ஈல்டிங்னு நம்ம சொன்னோம். இசைதல், ஒரு சமர்ப்பித்தல், ஒப்புவித்தல், இசைந்து கொடுத்தல். இந்த வசனம் 30வது வசனத்துடன் இந்த யோவான் ஸ்நானகன் தன்னுடைய உரையாடலை முடிக்கிறார். 30வது வசனம் பாருங்க. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். He must increase. யாரு? இந்த மணவாளன். மணவாளனுடைய தோழனாகிய நான் சிறுக வேண்டும். I must decrease. He must increase. I must decrease. அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். தமிழ் பைபிள்ல பாத்தீங்கன்னா 36வது வசனம் முடிகிற கடைசி வார்த்தை என்னன்னா என்றான் அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா, ஸ்காலர்ஸ், நிபுணர்களுக்கு எங்க யோவான் ஸ்நானகன் தன் உரையாடலை முடித்தான்னு தெரியலை. அதனால தமிழ் பைபிளையும் சில பைபிள்லையும் அவன் தன்னுடைய சீஷர்கள்ட்ட உரையாடலை 36வது வசனம் வரையும் பேசினான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஓகே, சோ அவன் பேச ஆரம்பிச்சது எப்போ 27ல இருந்து 36 வரையும் யோசிச்சு சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ்லயும் தமிழ் டிரான்ஸ்லேஷன்லயும் சொல்றாங்க. அதனாலதான் அப்படி குறிப்பிட்டிருக்காங்க என்றான் அப்படின்னு முடிகிறது. ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஸ்காலர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இன்க்ளூடிங் ESV, நாங்க யூஸ் பண்ற இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல என்னன்னா 30வது வசனத்தோட அவன் தன்னுடைய உரையாடலை முடித்து விட்டான். அதனாலதான் நம்ம இன்னைக்கு மீட்டிங்ல ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன், இந்த 22ல இருந்து 30 தான் யோவான் ஸ்நானகன் பேசினது, அவனுடைய பிரசங்கம், அவன் விவரித்தது. 31ல இருந்து 36 வரையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, அப்போஸ்தலனாகிய யோவான் இதை எழுதினார் இல்லையா, அவர் சொல்றது அப்படின்னு நம்ம சொன்னோம். சோ இப்போ இந்த யோவான் ஸ்நானகன் தன்னை ஒரு மணவாளனுடைய தோழனாக ஒப்பிட்ட பிறகு அவன் ஒரு விருப்பம் மட்டும் இல்லாமல் ஒரு தேவையையும் குறிப்பிடுகிறான். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹிஸ் விஷ் பட் a necessity. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வசனம் 30வது வசனத்துல இட் இஸ் நாட் ஜஸ்ட் a wish but a necessity. விருப்பம் மட்டும் இல்ல, ஒரு தேவை. இந்த தேவை ஒரு சரியான தேவை, ஒரு முறையான ஒரு தேவை, முறையான காரியம். இட்ஸ் the right thing, it's the proper thing. இந்த வசனத்தை பாருங்க, 3வது வசனத்துல இங்கிலீஷ்ல 2 தடவை ஒரு வார்த்தையை நீங்க பாப்பீங்க. அதுல அது என்ன வார்த்தை? He must increase, I must decrease. தமிழ்ல பாருங்க, கடைசியா முடிகிறப்ப எப்படி முடியுது பாருங்க, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். It is a must. It is not an option. ஒரு சாய்ஸ் கிடையாது. ஆனா அவன் என்ன சொல்றான், இது ஒரு ஒரு முறையான காரியம், இது நடந்தே தீர வேண்டும். ஏன் நடக்கணும்? இதுதான் தேவனுடைய சித்தம், இது நடந்தே தீர வேண்டும். சீஷர்களே, நீங்க நினைக்கிற மாதிரி நான் பெருக கூடாது, அவர் பெருகணும். ஏன்னா அதுதான் தேவனுடைய சித்தம், அது நடந்தே தீர வேண்டும். இந்த வார்த்தை இல்லையா, வேண்டும், மஸ்ட்ன்னு பாக்குறோம் இல்லையா, இந்த வார்த்தை இதே சாப்டர் 3வது அதிகாரத்துல நம்ம முன்னாடி பார்த்த ஒரு வேர்ட், வேண்டும் வேண்டும்னு. அது பாருங்க எங்க இருக்குன்னு, 7வது வசனம். அங்க பாருங்க என்ன போட்டிருக்குன்னு. 7வது வசனத்துல நீங்கள் மறுபடியும் என்ன போட்டிருக்குது, பிறக்க வேண்டும். சோ எப்படி ஒருவன் கிறிஸ்தவனாக ஆக வேண்டும் என்றால் அவன் எப்படி மறுபடியும் பிறக்க வேண்டுமோ அதே மாதிரி இங்க இவன் சொல்றது யோவான் ஸ்நானகன், அவர் பெருக வேண்டும். ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். சோ இது ஒரு ஆப்ஷனோ சாய்ஸோ கிடையாது. ஒருவன் பிறக்க வேண்டும். அது மாதிரி
இங்க யோவான் ஸ்நானகன் சொல்றது இயேசுவானவர், மணவாளனாகிய இயேசுவானவர் பெருக வேண்டும், மணவாளனுடைய தோழனாகிய நான் சிறுக வேண்டும். He must increase and I must decrease. அதே மாதிரி 14வது வசனத்துல பாருங்க, யோவான் 3:14-15 சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். It has to happen. So must the Son of Man be lifted up. இதை எப்படி நம்ம சொல்லலாம்னா, இயேசுவானவர் சிலுவை மரணம் அடையாமல் யாருக்கும் ரட்சிப்பு கிடையாது. இது தேவனுடைய சித்தம், இது நடந்தே தீர வேண்டும். சோ 7வது வசனத்துல ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். 14வது வசனம் 15வது வசனத்துல அவர் உயர்த்தப்பட வேண்டும், சிலுவையில் அவர் மரிக்க வேண்டும். He has to die. He must die. அவர் மரிக்காமல் சால்வேஷன், எந்த ரட்சிப்பும் யாருக்கும் கிடையாது. அதே போல அவர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். அதுதான் யோவான் ஸ்நானகன் சொல்றார். இப்போ முதலாவது யோவான் ஸ்நானகன், இப்ப அவர் சொன்னது நமக்கு தெரியும். இதுல இருந்து அவர் என்ன, வாட் டிட் ஹி மீன், என்ன அவர் நமக்கு, அவர் சீஷர்களுக்கும் அறிந்து கொள்ள அவர் என்ன சொல்லுகிறார், அதுதான் what does he say, what does he mean. சோ அதுக்கு முன்னாடி அவர் என்ன குறிப்பிடவில்லை, what did he not mean, அதான் சொல்லும். ஏன்னா இன்னைக்கு நிறைய கன்ஃபியூஷன் இந்த வசனத்துல இருந்தது. இந்த வசனம் முதலாவது நமக்கு என்ன தெரியணும்னா, என்ன இவர் இதுல இருந்து குறிப்பிடவில்லை. இந்த வசனம் தெளிவாக நான் சொல்றேன், இந்த வசனம் ஒருவருடைய ஆத்ம கிறிஸ்தவ வாழ்க்கை பற்றி இல்லை. It is not about one's spiritual life. It has nothing to do with Christians' spiritual life. நிறைய பேர் நம்ம நானே ஜெபிச்சிருக்கேன். இந்த வசனத்தை நான் மனப்பாடம் பண்ணும்போது அப்படிதான் யோசிச்சேன். இயேசுவானவர் எனக்குள்ள பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். இது எப்படி நம்ம எடுத்துக்கோனா, நம்ம நம்மையே தாழ்த்த வேண்டும், நம்ம குறைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். ஆனா யோவான் ஸ்நானகன் அதை பற்றி பேசவில்லை. இந்த கான்டெக்ஸ்ட், சூழமைப்பு எதை பற்றினது? இந்த கான்டெக்ஸ்ட் 22ல 30வது வசனங்கள்ல இந்த கான்டெக்ஸ்ட் தான் டிஃபைன்ஸ் த மீனிங். இந்த சூழமைப்பு தான் என்ன அதன் அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும். இங்கே வர சீஷர்கள் யோவான் ஸ்நானகனை பற்றி பேசவில்லை. கம்பேரிசன் யோவான் ஸ்நானகனுக்கும் இயேசுவானவருக்கும் இல்ல, யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்துக்கும் இயேசுவானவருடைய ஊழியத்துக்கும் தான் கம்பேரிசன். It is not a comparison between the character of John and character of Jesus. அவர்களுடைய தன்மை, அவருடைய குணாதிசயங்களுக்கு ஒப்பிடப்படவில்லை. அவங்க சொல்றது எல்லாரும் அவரிடத்துல போகிறார்கள், அதுதான் இல்லையா? சோ அது ஊழியத்தை பத்தி என்னது, நம்ம இத தப்பா புரிந்து கொள்ள கூடாது. இது அவருடைய அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பற்றின ஒரு வசனம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்து பெருகவோ சிறுகவோ முடியாது. ஒருவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்து பெருகவோ சிறுகவோ முடியாது. ஒருவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய ஆத்மாவில் கிறிஸ்து எய்தர் பரிசுத்த ஆவியின் மூலம் வாசம் பண்ணுவார், ஆர் இயேசுவானவர் வாசம் பண்ண மாட்டார், அவ்வளவுதான். எப்படி ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அதே மாதிரி அவங்க எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம், ஆர் வராம இருக்கலாம். கொஞ்சம் வர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பெருகவும் முடியாது, இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அவ்வளவுதான். அதே மாதிரி ஒருவனுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசுவானவர் வாசம் பண்ணலாம்,
இல்லைன்னா வாசம் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா அவன் விசுவாசிக்கல. அவ்வளவுதான். சோ இந்த வசனம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆஃப் அ கிறிஸ்டியன். ஒருவனுடைய ஆத்மா ஒரு கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்துவை வழிபடுகிறவனுடைய ஆத்மா நிலைமை பற்றினது இல்லை. இது ஒரு ஊழியத்தை பற்றின ஒரு காரியம். இதுக்கான சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் நான் இது ஒருவனுடைய ஆத்ம கிறிஸ்தவ வாழ்க்கை பற்றி இல்லை. இயேசுவானவர் பரிசுத்த ஆவியின் மூலம் வாசம் பண்ணுவார், இல்லைன்னா வாசம் பண்ணாம இருப்பார். அவ்வளவுதான். முதலாவது இந்த யோவான் 14வது அதிகாரம் போங்க. யோவான் 14 22ல இருந்து 25வது வசனம் பாருங்க. யோவான் 14 22ல இருந்து 25வது வசனம் வரையும். இங்க நம்ம பார்க்கிறது இஸ்காரியோத்து இல்லாத ஒரு யூதா. சோ 2 பேரோட பேரு ஜூடஸ். அந்த டிசைபிள்ஸ் நமக்கு யூசுவலா நம்ம என்ன சொல்லுவோம், யூதா இஸ்காரியோத்து அப்படின்னு சொல்லுவோம், ஜூடஸ் இஸ்காரியோட்டுன்னு. ஆனா இங்க இன்னொரு யூதா இருக்கான். அவன் இயேசுவானவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். பாருங்க 14 யோவான் 14 22வது வசனத்துல அவன் என்ன கேட்கிறான்? அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்னவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். அதுக்கப்புறம் என்ன போட்டிருப்பாருங்க, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும்னா, if anyone loves me he will keep my word. obedience. சொல்ல பேச்சை கேட்பான். சும்மா இயேசுவானவரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வார்த்தை மூலம் சொல்லாமல் அவன் வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பிப்பான். அதுக்கப்புறம் என்ன போட்டு, my father will love him. அதாவது பிதாவானவர் அவனை நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார். அன்பு செலுத்தி we will come to him and make our home with him. we பாத்தீங்களா, we, நாங்கள் அவனிடத்தில். நாங்கள் யாரு? பிதாவானவர், இயேசுவானவர். எப்படி வாசம் செய்கிறார்கள்ன்றதான் அப்புறம் விவரிக்கிறார் பாருங்க. 24ல 25ல பாருங்க, என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். சோ இது ஒரு எவிடன்ஸ் ஆஃப் யுவர் ஃபெய்த். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா என்பது இயேசுவானவர் இங்க சொல்றார். சும்மா என் பின்னாடியே வராதீங்க, சும்மா என்கிட்ட சொல்லாதீங்க நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், கிறிஸ்தவன், நான் பேப்டிசம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இதுதான் எவிடன்ஸ். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இப்ப பாருங்க 26ல, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். So it's the Holy Spirit. சோ இப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசுவானவரும் பிதாவானவரும் வாசமாய் இருப்பார்கள். அப்படி கிறிஸ்தவர்கள் இல்லாத மக்களிடத்தில் வாசமாய் இருக்க மாட்டார்கள். That's all. அது ஃபர்ஸ்ட் பேசேஜ். அடுத்தது 1 யோவான் போங்க. 1 யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முன்னாடி இருக்குது. 1 யோவான் 4வது அதிகாரம், 1 யோவான் 4 13ல இருந்து 16. அங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறான் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். God abides in him. அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான்.
தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் எத்தனை தடவை நிலைத்திருக்கிறான் பாக்குறீங்க? அபாய்ட்ஸ். சோ அதனால தேவன் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் அவர் நிலைத்திருக்கிறார். அபாய்ட்ஸ். அவர் குறைறதும் இல்ல அவர் பெரிதாகிறதும் இல்லை. அவர் இருக்கிறார், இல்லாமல் இருக்கிறார். அவ்வளவுதான். அடுத்த வசனம், 3வது வசனம் ரெஃபரன்ஸ் எபேசியர் 3 போங்க. இது பவுல். எபிசியன்ஸ் சாப்டர் 3. எபேசியர் 3 16 17. 14ல இருந்தே நான் வாசிக்கிறேன். அதனால அது ஒரு பெரிய சென்டென்ஸ் அது. எபேசியர் 3:14. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, I bow my knees before the Father. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். புரியுதா? அதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து வாசமாய் இருக்கிறார் நமது உள்ளங்களில். ஏன் நம்ம விசுவாசிக்கிறோம்? ஏன் விசுவாசிக்கிறோம்? ஏன்னா என்ன சொன்னார் யோவான் 3ல? மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இது தேவன் செய்த காரியம். பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால், சோ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த வாழ்க்கை, அந்த உயிர், அந்த ஆத்மா, அந்த இருதயத்தை மாற்றி, நமக்கு கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை கொடுத்து, நமக்கு ஒரு புது சிருஷ்டியாக நம்மை படைத்து, நமக்கு அந்த ஆத்ம ரீதியாக வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அதனால நான் விசுவாசிக்கிறேன். அதனால பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பிதாவும் நம்முடைய பிதாவுமாகிய கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். அப்படி விசுவாசிக்காத ஒருத்தரும் ரட்சிக்கப்படாத மக்களிடத்தில் அவர்கள் வாசமாய் இருக்கவில்லை. அவ்வளவுதான். சோ அதனால இது இந்த வசனம் யோவான் 3:30 அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்னது ஒருவருடைய ஆத்ம நிலைமை பற்றின காரியம் கிடையாது. சோ அப்ப எதை பற்றினான காரியம்? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கான்டெக்ட் சூழமைப்பு எதை பற்றினது? அவருடைய ஊழிய பணி, கம்பேரிசன் ஊழிய பணி பற்றினது. சோ அப்போ இது எதை பற்றினதுன்னா, இயேசுவின் ஊழியம் பெரிதாக வளர வேண்டும் அப்படின்னு சொல்றார் யோவான். தன்னுடைய ஊழியம் சிறிதாக குறைய வேண்டும். புரியுதா? ஏன்னா அந்த டிசைபிள் சீஷர்கள் என்ன சொல்றாங்க? அவர்கிட்ட எல்லாரும் போறாங்க, நம்ம கிட்ட குறைஞ்சு போச்சே அப்படின்னு. சோ இதுக்கு யோவான் ஸ்நானகன் விளக்கி தெளிவாக சொல்லுகிறார், இயேசுவானவரின் ஊழிய பணி பெரிதாக வளரணும்பா, என்னது குறையணும். அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்காக தான் நான் அனுப்பப்பட்டேன். எந்த விதத்துல இயேசுவானவரின் ஊழிய பணி பெரிதாக வேண்டும்? இந்த ரீதியில் ஃபர்ஸ்ட் இம்பாக்ட், விளைவு. இயேசுவானவர் மக்களிடத்துல பேசுகிறது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, மன திருமுகள், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், ரிப்பென்ட், பிலீவ் இன் தி காஸ்பல்னு சொன்னாரு மார்க் 1ல. அப்படிப்பட்ட இயேசுவானவர் போய் மக்களிடத்துல பேசுகிறப்போ அந்த இம்பாக்ட், விளைவு, மக்கள் என்ன பண்ணும்? அதை நினைத்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்துல விசுவாசிக்கணும். இன் தட் வே இந்த இம்பாக்ட் ஜாஸ்தி ஆகணும். அடுத்தது விளைவு ஜாஸ்தி ஆகணும். அடுத்தது அளவு, ஸ்கோப் நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப இயேசுவானவர் எங்க இருக்கிறாரு? யூதேயா தேசத்துல, ஜுடேயன் கண்ட்ரி சைட்ல இருக்கார். இனிமேல்லாம் தன்னுடைய ஊழிய பணி கலிலேயாவில இருந்து ஆரம்பிக்க போறார். அப்போ இவர் போறப்பதான் அடுத்த சாப்டர்ல நம்ம பாக்குறோம் இந்த சமாரிய பெண். அப்போ இந்த யோவான் சொல்றாரு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு யாரு? இயேசுவானவர். இப்போ இந்த ஸ்கோப் எவ்வளவு பேருக்கு ரீச் பண்ண போறார்?
இந்த சுவிசேஷம், குட் நியூஸ் ஆஃப் த காஸ்பல் சொல்ல போறாரே, இதோட ஸ்கோப், இதோட அளவு ஜாஸ்தி ஆகணும். மூணாவது முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ். அவருடைய முக்கியத்துவம், அவருடைய ஊழியத்தில் அவர் சொல்கிற காரியங்களும் அற்புதங்களினால், அடையாளங்களினால் அவர் தன்னை இழுத்து கொள்கிறதும் ஜாஸ்தியான இம்பார்ட்டன்ஸ். முக்கியத்துவத்துல அவர் பெருக வேண்டும். மக்கள் என்ன முக்கியமா நினைக்க கூடாது. சீஷர்களே, நீங்களும் என்ன முக்கியமா நினைக்காதீங்க, இயேசுவானவருடைய முக்கியத்துவம் ஜாஸ்தியாகும், அவர் பெருக வேண்டும். அதுல நாலாவது பிரபலம், பாப்புலாரிட்டி. இவ்வளவு நாள், ஈவன் இப்போ யோவான் 1வது அதிகாரத்துல நம்ம பாக்குறப்போ யூத தலைவர்கள் இந்த கவுன்சில் சங்கத்தார் அனுப்புறாங்க. யார்கிட்ட? யோவான்ட்ட தான் அனுப்புறாங்க. ஏன்னா யோவானோட மினிஸ்ட்ரி தான் அவ்வளவு பெருசா இருந்தது, பாப்புலரா இருந்தது, ரைட், பிரபலமா இருந்தது. எல்லாரும் கேள்விப்படுறாங்க. பரிசேயர் போறாங்க, சதுசேயர் போறாங்க, யூதேயா மக்கள் போறாங்க, எருசலேமில் நகரத்தார் போறாங்க. அவ்வளவு பாப்புலர். இப்போ அவர் சொல்றாரு, இந்த பாப்புலாரிட்டி, பிரபலம் எனக்கு சிறுகணும், இயேசுவானவருக்கு பெருகணும். சோ இயேசுவானவருடைய இந்த ஊழிய பணியின் விளைவு ஜாஸ்தி ஆகணும், அளவும் பெருகணும், முக்கியத்துவம் ஜாஸ்தி ஆகணும், பிரபலமும் புகழும் அவருக்கு பெருகணும், எனக்கு சிறுக வேண்டும். என்னுடைய இந்த விளைவு, என்னுடைய ஊழியத்தினால் வருகிற விளைவுகள் குறைய வேண்டும். எனக்கு என்னுடைய மினிஸ்ட்ரி, என்னுடைய ஊழிய பணியின் இந்த அளவு குறைய வேண்டும். என்னுடைய முக்கியத்துவம் குறைய வேண்டும். என்னுடைய பிரபலமும் புகழும் குறைய வேண்டும். இதுதான் அவர் சொல்றார். நான் அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். He must increase, I must decrease. இது தேவனுடைய சித்தம். சோ இப்போ அவர் சொல்றது, முழு மனதோடு இந்த யோவான் ஸ்நானகன், நம்ம முன்னாடி பார்த்தோம், அக்னாலேஜ் பண்ணார் இல்லையா, அவர் ஏற்றுக்கொண்டார், தான் கிறிஸ்து அல்ல, எல்லாமே வந்தது தேவனால அப்படின்னு சொல்லி 27, 28வது வசனங்களை பார்த்தோம். 29ல மணவாளன், அதான் ரிஜாய்சிங் சொன்னோம், சந்தோஷப்பட்டார். அவருடைய பங்கை நினைத்து, அவருடைய கடமையை நினைத்து சந்தோஷப்பட்டார். இது கிடைச்சிருக்கிறதே சுத்த கிருபை, எனக்கு தகுதி இல்லை, ஆனாலும் என்னை ஒரு மாப்பிள்ளை தோழனாக நினைத்து தேவன் எனக்கு இந்த இயேசுவானவருடைய சத்தத்தை கேட்க உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார்.